தொட்டியம் தாலுகா நாகையநல்லூர் ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா நாகையநல்லூர் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் பஜனை மடத்தில் ஆண்டுதோறும் சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீராமநவமி நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மகா கணபதி பூஜை, கலச ஸ்தாபனம், அனுக்னை, விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், மூல பாராயணம், ஸ்ரீராம ஷடாக்ஷரி ஹோமம், பூர்ணாகதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாண வைபவ மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமரை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நாகையநல்லூர் ஸ்ரீ ராமநவமி கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். முக்தாஹார விபூஷித நானாவித மிருதுல தத்ராசனஸ்தனானா. அந்த கல்யாண மண்டபம் எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் இருந்தார், ராமர் எப்படி இருந்தார், இது மாதிரி எல்லா கல்யாணத்துக்குமே தூர்ணிகை உண்டு. ஆனா இந்த தூர்ணிகை அது மாத்திரமல்ல, சீதை எப்படி இருந்தா, ராமர் எப்படி இருந்தா, சீதை எப்படி இருந்தா, கேதகீச்சம் ஜனங்கள் ஒத்துழைப்பு, ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு, உலக மக்களுடைய ஒத்துழைப்பு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா காரியங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா தான் நாம என்ன காரியங்கள்லாம் நினைச்சிருக்கோமோ அது நிறைவேறுங்கிறது பகவானுடைய அனுகிரகம். அதனால இருந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன்.